நண்பர்களே, நாம் சொமோட்டோவில் ஆர்டர் பண்ணிட்டோம், வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. நண்பர்களே வாங்க நண்பர்களே, சொமோட்டோவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணி விட்டார். லொக்கேஷனை நோக்கி வந்துருச்சு. ஜொமேட்டோவில் இருந்து பீட்சா தான் ஆர்டர் போட்டோம். இப்போ நம்ம வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பீட்சா பக்கத்தில் வந்துட்டாங்க. வாங்கிட்டு அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நண்பர்களே. ரைட்டு, சந்தோஷம் நண்பர்களே, ஹாப்பி. இந்த பீட்சா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பீட்சா வீடியோ ஃபுல்லாக போடுவோம். வந்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. லொக்கேஷன் கிட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸும் ஆர்டர் போட்டு விட்டாங்க. நான் அந்த பீட்சா தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூண்ணா. நண்பர்களே வாங்கிட்டோம். பீட்சாவை கையில் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பீட்சாவை அன்பாக்சிங் பண்ணி சாப்பிட்டு வீடியோ போடுவோம். ரைட்டுங்களா? ஃப்ரெண்ட்ஸு ஆர்டர் பண்ணி கொடுத்தாரு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைமாக நம்ம யூடியூப் சேனலில் இந்த விளாக் பண்ணுறோம். ரைட்டுங்களா? சந்தோஷம் நண்பர்களே, சந்தோஷம். ஓகே, ஓப்பன் பண்ணி போடுவோம். வாங்க நண்பர்களே, அன்பாக்சிங் பண்ணுவோம். பீட்சா நண்பர்கள் சொன்னாங்க இன்றைக்கி பீட்சா வாங்கி சாப்பிட்டு வீடியோ போடுங்கன்னு. பார்க்கில் வச்சு போட சொன்னாங்க. நம்மளால் பார்க்குக்கு போக முடியல, கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் நம்ம வீட்டிலே வச்சு போடுறோம். வாங்க, ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் போட்டோம், வந்துருச்சு. பாருங்கள், அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சிம்பிளாக தான் போட்டிருக்கோம். 2 பாக்ஸ் ஆர்டர் போட்டோம். அப்புறம் இது கொடுத்துருக்காங்க. ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் போட்டோம். இது இந்த சில்லி பொடியா, இது என்னன்னு தெரில, சில்லி பொடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இது என்னமோ போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு பொடியா என்னன்னு தெரில. இது டொமேட்டோ கெச்சப் சாரி, சாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது கெச்சப்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு இதையும் ஓப்பன் பண்ணுவோம். கொஞ்சம் கேமராமேன் கொஞ்சம் ஃபோக்கஸ் வைங்க, ஃபேஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் வைங்க, ப்ளஸ் பீட்சாவை ஃபோக்கஸ் வைங்க. டூவில் வச்சு வைங்க. ஓகே, நல்லா தெரியுதுங்களா? பீட்சா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஓகே, இது எதுக்குன்னு தெரியல. நான் மைனஸ் மட்டுமே சாப்பிட்டு பழக்கம் இருந்தோம் இல்லை, இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது எப்படி தூவி சாப்பிட்றதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் என் கணிப்படி. ஓகேவா நண்பர்களே? ஓகேங்களா? டான்டோனை. ஓகே, இதை ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ரெண்டையுமே ஓப்பன் பண்ணிட்டு ஒரே தான் சாப்பிடுவோம். இது என்னென்னு பார்த்துருவோம். இது வந்து ஒன்று வந்து பன்னீரில் போட்டோம், ஒன்று வந்து செமிச்சு போட்டோம். பாருங்கள், இது சூப்பராக தான் இருக்குது நம்மளே, செம்மையாக இருக்குது. இது நல்லா ஒரிஜினல் பீட்சா மாதிரி இருக்குது. பன்னீர் போட்டு ரெண்டுலேயுமே பன்னீர் போட்டிருக்காங்க. நல்லா மொறுன்னு இருக்குது. எடுத்து திங்கணும் போல் இருக்குது. பசி தான் இந்த மாதிரி இருக்குது. சரி, ரைட்டு நம்மளே. இப்போ வந்து பீட்சா தும்போம். ஓகேங்களா? எந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி தான். இது உண்மை என்னன்னு தெரில. இதை உள்ளே தூவி விடணும். ஆஹா, மிளகு பொடி நண்பர்களே. ஆமாம், மிளகு. ரைட் நண்பர்களே. இப்போ ஒரு பீஸ் எடுத்துருவோம். எடுத்து அப்படியே தூவி விட்டு, இல்லை ஃபஸ்ட்டே நம்ம தூவி விட்டுருணும். ஆஹா, நிறையா தூவி விட்டாச்சுப்பா. ஆஹா, கீழே விழுது நண்பர்களே. அதுபோக நம்ம இதை நல்லா ஃபோக்கஸ் வைங்க. இதை மட்டும் லைட்டாக ஃபோக்கஸ் வைக்க முடியுமா? 2 வச்சு. ஓகேங்களா? இப்போ மிளகாலாம் போட்டிருக்காங்க நம்மளே. பாருங்கள், மிளகா, இது பன்னீர். மிளகா தான் அதிகமாக போட்டிருக்காங்க போல். நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிடுவோம். பீட்சா யாராருக்கு பிடிக்குமோ அவங்களாம் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ சாப்பிட போகிறோம். போக்கஸ் மிளகாலாம் சொல்லி கச்சாச்சு. ஆனால் அந்த காரம் இல்லை, மிளகா உரப்பு இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நாங்களும் நினச்சேன்
இந்த மிளகா இருக்கும்னா காரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. அப்பா ஐயா பசங்க நல்லா எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நண்பர்களே, ஓகே நண்பர்களே, நல்லா டேஸ்ட்டு பக்கத்தில் வச்சு எடுத்துட்டோம் நண்பர்களே. இது இப்போ தான் பார்த்தேன், ஓப்பன் பண்ணிட்டேன் நண்பர்களே. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு பீஸ் எடுத்துருவோம் நண்பர்களே. இது என்னதுன்னு இல்லை, பன்னீர்னு நினைக்கிறேன். இது வித்தியாசமாக இருக்குது, அது ஒரு மாதிரி இருக்குது. அது ரெசிப்பியாக இருக்குது, இது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா பழைய சோறு மாதிரி இருக்கு நண்பர்களேண்ணா. இதில் இது வந்து மிளகாத்தூள் நண்பர்களே. நான் என்னமோ நினச்சிட்டேன், கடைசியில் பார்த்தா மிளகாத்தூள். இங்கே வரைக்கும் மிளகாத்தூள் நண்பர்களே, ஃபுல்லாக மிளகாத்தூளை கொடுத்துருக்காங்க. அடாடாடாடா, சரி. மிளகாத்தூள், இங்கே சாஸு, டொமேட்டோ சாஸு, கெச்சப்பு, அப்படியே வச்சு சாப்பிடலாம் நம்மளே தடவிக்கிட்டு. இங்கே பாருங்க, அண்ணோக்கம் மாவு சவுக்குங்க. மேக்ஸிமம் பீட்சா அப்படி தான் இருக்கும் போல். ரொம்ப நாள் ஆச்சு பீட்சா சாப்பிட்டு. சாப்பிட நல்லா இருக்கும். பெரிய பீஸா வாங்க, எப்படி சாப்பிடுவாங்க தெரியலாம். உள்ள பன்னீர் எல்லாமே போட்டிருக்காங்க நண்பர்களே. இது ஆக்சுவலாக இது என்ன பன்னீர், என்ன இதுன்னு தெரில. பன்னீர், சீஸ் ஊற்றிருக்காங்க, செம்மையாக இருக்குது. மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸு நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது இந்த ஒல்லியாக இருப்பேனா, அப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி சீஸ் ஊற்றி சாப்பிடுங்க, நிறையா பீட்சாலாம் சீஸ் நிறையா இருக்கும், அதை வாங்கி சாப்பிடுங்க குண்டாயிருவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ தான் தெரியும். சீஸ் அப்படியே உருக்குவாங்க போல். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும் ரெசிப்பியாக. போக்க சொல்லுங்க. ஓகே நம்மளே, ஓகே. ஒரு கெச்சப் முடிஞ்சிருச்சு நம்மளே. இன்னொரு கெச்சப் போங்கண்ணா. பன்னீர் சூப்பராக இருக்குது. இது என்ன இதில் வித்தியாசமாக இருக்கு. இது வந்து போட்டிருக்காங்க இல்லையா, ஆனால் வெஜ்ஜு தான் வாங்கினேன் ரெண்டுமே. சிக்கன் ஐட்டம் வாங்கலை. ஒரு சிக்கன் தான் நல்லாயிருக்கும். போட்டு விட்டவங்க இது போட்டு விட்டுருப்பாங்க போல. நம்ம இது நாய் கடிச்சிருக்குங்கிறதால வெஜ்ஜில் போட்டிருக்காங்க. சரி, நல்லதாக போச்சு. நல்லது தானே, சூப்பராக இருக்கு. இப்போ இது மூணாவது பீஸு கெச்சப்பை ஊற்றி அப்படியே சாப்பிட்றோம். பாருங்க, பன்னீர்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இந்த சைடு வந்து சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். நான் மெயினாக எப்படி சாப்பிட்றேன், செய்யறது பார்த்தீங்கன்னா ஒரு மாவு மாதிரி இருக்கும் போல், ரொட்டி மாதிரி. அப்படியே ஓவனில் வச்சு எடுத்து கொடுத்துருவாங்க போல். ரொட்டி எல்லாத்தையும் வச்சு இந்த மேலே இந்த சீஸை ஊற்றி இந்த ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் போட்டு இந்த பன்னீர் என்னென்ன இப்போ பன்னீர்னால் பன்னீரை போட்டுருவாங்க போல்.
நார்மலாக போட்டுருவாங்க, சிக்கன் போட்டுருவாங்க. இவ்வளோ செம்ம டேஸ்ட். ஒரு ஆளால் ஒரு பீட்சாவே சாப்பிட முடியாது போல். சிறுசாக இருக்குன்னு 2 போட்டு விட்ருக்காரு, பரவாயில்ல. 10 நினச்சி போட்டு விட்டுருப்பாரு போல். அந்த மாதிரி நல்லா இருக்கும். மெயினாக இந்த சில்லி பொடியெல்லாம் போடணும், அப்போ தான் காரமாக இருக்கும். இது சப்புன்னு இருக்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. இதெல்லாம் போட்டு அவங்க அதுக்காக தான் அடிஷனல் கொடுத்துருப்பாங்க போல. சில்லி, அந்த பெப்பர் பொடி அதெல்லாம் இருக்குது, நிறையா கிடக்கு. இதெல்லாம் அதில் கொட்டி ஆக்சுவலாக இதெல்லாம் அதில் கொட்டினா தான் அந்த டேஸ்ட் வரும் போல். இது வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொட்டி சில்லி இதெல்லாம் கொட்டி வச்சிடணும். கொட்டி மைனஸ் இதெல்லாம் ஊற்றி அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் டேஸ்ட் இருக்கும். என் கணிப்பு அது கரெக்டாக இருக்கும்னு தோணுது. எப்படி மீன்ஸு, இப்போ 4 இருக்குங்களா, இப்போ இந்த 4 இதையும் வச்சு, இது பெருசாக இருக்குது இந்த சைஸ் மட்டும். இப்போ 4 பீட்ஸ் 4 சைஸையும் வச்சு இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொடியை தூவி விட்டுறணும். பொடியை இதையும் தூவி விட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டு இருந்தது இந்த பீஸ் இல்லை, இந்த பீஸ் நாக்கு தள்ளுது நண்பர்களே. ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்றதுக்குள்ள முதல்ல நம்ம நைட் நேரத்தில் இந்த மாதிரி பீட்சா ஐட்டம் சாப்பிட்றோம். என்ன ஆக போகுதுன்னு தெரில, வகுத்துக்கு சேருதா என்னன்னு தெரில. நல்லா இருக்குது, அதெல்லாம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்காண்டி மிளகாத்தூள் தூவி விட்றோம், சாஸை எடுக்கிறோம், சாஸை அப்படியே இதில் ஊற்றி விட்டு அப்படியே சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. ஃபேமிலியெல்லாம் மேக்ஸிமம் பீஸா தான் சாப்பிடுவாங்க. என்னென்னா நம்ம எப்படி நம்ம ஏரியாவில் எப்படி தோசை இட்லி சாப்பிடுவோம், அந்த மாதிரி ஃபாரினர்ஸ்லாம் பீஸாவை அடிக்கடி சாப்பிடுவாங்க. சரி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி பீஸாவை நண்பர்கள் ஆசைப்பட்டு சாப்பிட்டோம். ரொம்ப நன்றி. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அற்புதம். மேக்ஸிமம் இதை மதியம் போட்டுருக்கலாம், அதே மாதிரி தான் நல்லா இருந்துக்கும். ஆஹா, இதெல்லாம் ஆக்சுவலாக மிளகா போலாம் என்னென்னமோ போட்டிருக்காங்க. காலம் நம்மளால் இவ்வளோ தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அவர் ஃபுல்லாகிடுச்சு. ரைட்டுங்களா? நமக்கு உதவி பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். கொஞ்சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையாண்டு, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் சந்திப்போம். ரைட்டா? ஓகே, பாய்.